கிராமங்கமாக இது பண்ணணும்னு சொன்னார். மராமத்து அது மாதிரி அது கொண்டாங்க. நல்லா சவுண்டுகளை கிளப்பினீங்க சார் நீங்கள். மராமத்து அது என்னாச்சு? அது ஒரு விவசாயிக்கு தான் தெரிஞ்சது. நல்லா சொன்னார் அவர். விவசாயிக்கு தான் தெரியும். அப்போ நாங்கள் யார்? ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கா? யார் சார்? நான் தான் சொன்னேன், எங்கள் ஊரை சொன்னேன் நான். பள்ளிக்கூடம் அதுலேருந்து வந்திருக்க சின்ன பையன் யார் சார்? எனக்கு ஏர் ஓட்ட தெரியும், கவர் ஓட்ட தெரியும், எல்லாம் தெரியும் சார். எல்லாரையும் பண்ணவன் தான் சார் துறைமுருகன். ஆமாம், அதனால நான் கொண்டேன். அதனால நான் செய்யறா. அதனால தான் நீங்கள் இப்போ அதுக்கு நீங்கள் அப்போ பண்ணீங்க. இப்போ ட்ரிபிள் ஆர் இருக்கு. ட்ரிபிள் ஆரில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ட்ரிபிள் ஆரில் பணம் வந்திருக்கு, அதில் செய்திருக்கிறோம். மற்ற திட்டங்களை எடுத்து பண்ணியிருக்கோம். ஆகியனால நீங்கள் செய்தது அந்த பேர், நாங்கள் செய்தது இந்த பேர். மத்திய சர்க்கார் இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க, அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று சொன்னார், வண்டல் மண் எடுத்துட்டாங்கண்ணா. நல்ல நல்ல கருத்து தான். வண்டல் மண் எடுத்தால் ஒன்று ஆழமாகுது, இது தண்ணி வருது, நல்லது சொன்னேன். ஆனால் அந்த வண்டல் மண்ணை எடுக்கிறதுக்கு சினிமாவுக்கு போயிருக்கலாம் செஞ்சீங்க. அப்படியே இப்படி ஒருத்தர் அப்படி நம்முடைய ஒரு விவசாயியின் மகன் வேட்டியை தூக்கி கட்டி கொண்டு இந்த காவேரியில் நின்று நான் ஒண்ணு கேட்கிறேன், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தான் வேட்டியை தூக்கி கட்டினார், நாங்க பேண்ட் போட்டு வர்றோம். என்ன சார் எல்லாம் நீங்க நீங்க சொன்னதுக்காக நான் சொல்றேன். இல்ல இல்ல, நாங்க ட்ரிபிள் சொன்னீங்களா நீங்க? நாங்க ட்ரிபிள் ஆர்ல 106 கோடிக்கு 150 ஏறி பண்ணியிருக்கோம். மறுபடியும் நாங்கள் 148 கோடி இவ்வளவு நாங்க செய்திருக்கிறோம். அடுத்து இந்த மேகதாதை பத்தி நான் சொன்னேன். ப்ளீஸ் தயவு பண்ணி அமைச்சர் முடிச்சிருங்க. நான் சொல்றேன். ப்ளீஸ் உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. இல்ல நீங்க சொன்ன தவறா சொல்லலாம். நாங்களும் அதே மாதிரி விவசாயி தான் இருக்காங்க. அமைச்சர் முடிச்சிருக்க. அடுத்து நம்முடைய காமராஜ் சொன்னாரு, அந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் கூடவே இல்லாத பற்றின்னு சொல்றேன். அவருக்கு சொல்றேன், அதுக்கு 60 மேனேஜ்மெண்ட் போர்டு 26 முறை கூடி இருக்கு. வாட்டர் ரெகுலேட்டர் கமிட்டி 68 முறை கூடி இருக்கு. ஆக தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை அதை நாங்கள் எடுத்து வழக்கமாக சொல்லியிருக்கோம்.